அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினையை பெற்று வருகிறோம். இந்த அல் குர்ஆன் என்றால் என்ன என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போய் படிக்கவே ஆரம்பிக்கணும். அல் குர்ஆன் என்பது என்ன என்றால் அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் என்றால் அல் ஹக்கு. அல் ஹக்கு என்றால் உண்மை. இந்த அல் குர்ஆனை தவிர உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி புத்தகங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாமே உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கக்கூடியது. முழுக்க முழுக்க உண்மையை மாத்திரம் கொண்ட ஒரே புத்தகம் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அல் குர்ஆன் மாத்திரம்தான். அது சொல்லப்படுகிற விஷயங்கள் சில நேரம் நம்மளுக்கு புரியும், சில நேரம் நம்மளுக்கு புரியல. அப்படியே வச்சுங்களேன், அது பிரச்சனை இல்லை. அது எல்லாமே புரியணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? அப்போ முதல்ல நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயம் மைண்டில் அல் ஹக்கு என்பது இது மாத்திரம்தான். இதில் சொல்லப்படுகிற எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க உண்மையாகத்தான் இருக்கும் என்பதை முதல்ல விளங்கிக்கிட்டு தான் உள்ளே போகணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் ஸாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹின்னு ஆரம்பிச்சு விட்டுறான். முதல்லையே இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட புத்தகம், இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இதுக்கு ஓதுகிற முறை ஒன்று இருக்கிறது. அது என்ன? முதல்ல நமக்கு அந்த அரபி எழுத்துக்களுடைய உச்சரிப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை ஆரம்பத்தில் படித்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதை சரளமாக ஓத தெரிய வேண்டும். ஓதிய பிறகு பக்கத்தில் இருக்கிற அர்த்தத்தை படித்து பார்த்து அது என்ன சொல்லுகிறது என்பதை விளங்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து பார்த்து அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் பக்கம் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு நம்மால் முடிந்த பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்போ இந்த பணியை நாம் செய்யணும்னு சொன்னாக்கா நமக்கு தேவை என்னது? முதல்ல நாம் யாருன்னு தெரியணும். அதை தான் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறோம். 56ல் 51ல் 56வது வசனத்தில் நாம் யார், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இப்படி இந்த வாசகம் இருக்குது. அங்கே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்னு இருக்குது. எத்தனை வாசகம் இருக்குது? அதில் மிஞ்சி போனால் 6-8 வாசகம் இருக்குது. இதில் இதை எப்படி படிக்கணும் என்றால் முதல்ல நல்ல ரொம்ப டீப்பாக போய் உள்ள குர்ஆனை படிக்கணும்னு யாருக்காவது ஆசை இருந்தாக்கா இதை எப்படி படிக்கணும்னு சொன்னாக்கா முதல்ல அந்த வார்த்தை எழுத்துக்களை படிக்க தெரியணும். வா மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன. அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக போய் ஹலக்துன்னா வான்னா என்ன, மான்னா என்ன, ஹலக்துன்னா என்ன, ஜின்னா என்ன, இன்சுன்னா என்ன,
இல்லான்னா என்ன, லீன்னா என்ன, யாபுதுன்னா என்ன படிக்கணும். இப்படி என்னங்க நீங்கள் குரானை ஓதி ஓதி மூடி வச்சுட்டு போகிறத விட்டுட்டு ஒரு ஜூஸு ஓதிடுவேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்படிலாம் யாருங்க நோண்டி படிக்கிறது, தோண்டி எப்படி படிக்கிறது அப்படின்னாக்கா, முழுமையான சுவையை இந்த குரான் மூலமாக நீங்கள் பெற விரும்பினால், நாம் பெற விரும்பினால் இப்படி தான் படிக்கணும். முதல்ல அதுக்கு ஏதாவது ஏற்பாடு இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு ஏற்பாடு இருக்குதா? வாவு என்றால் என்ன, மா என்றால் என்ன, ஹலத்து என்றால் என்ன, ஜின்னா என்ன, மனிதன்னா என்ன, இல்லான்னா என்ன, லீன்னா என்ன, யாபுதுன்னா என்ன, யாபுதுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது, அதனுடைய வேர்ச்சொல் என்ன, அதெல்லாம் மற்ற மொழியில் படிக்கிறோமா இல்லையா? இப்போ கோ அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், பாஸ்டன்ஸ் என்ன, வெண்ட் படிச்சிடுறோம். அவன் சாப்டர் பட்டு கொடுத்துட்றான் அவங்கள்ட்ட. கோ வெண்ட், கம் கேம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அதே தான் இங்கேயும். யாபுதுன்னு வந்தால் எங்கே வந்தது? அது அபத என்ற வார்த்தையில் வந்தது. அதோட வடிச்சொல் என்ன? அப்துன். அப்துன்னா என்ன? அடிமை. அதை வந்துச்சு பாருங்க. எந்த ஒரு வாசகத்துக்குமே வேர்ச்சொல்லை எடுத்தால் தான் முழுமையான அர்த்தம் நம்மளுக்கு வரும். அப்துன்னா என்ன? அடிமை. அப்போ சேர்த்து பார்த்து வச்சிடலாம். ஒன்று வாங்கிறது அன்றுடைய அர்த்தம். மா ஹலத்து, நான் படைக்கவில்லை. யார் சொல்கிறாங்க? அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். நம்மளை பற்றி நம்ம யாரும் சொல்ல போகிறான். இப்போ மா ஹலத்து, நான் படைக்கவில்லை. யாரையும்? ஜின்னையும் மனிதர்களையும் படைக்கவில்லை. இல்லால் யாபுதூன், எனக்கு அடிமையாக இருப்பதற்கே தவிர, என்னை வணங்குவதற்கே தவிர. யதார்த்தத்தை அடிமை தான். யதார்த்தத்தை என்னது? அல்லாஹ்வுக்கு நாம் எல்லோரும் அடிமையாக இருப்பதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான். முதல் காரணம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நான் யார் என்ற கேள்விக்கு பதில் என்னது? நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பது இந்த ஆயத்து மூலமாக நமக்கு வழங்கிருச்சு. இங்கே ஜின்னை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்சை மனுஷனை பற்றி சொல்கிறான். ஜின்னு நம்மளுக்கு வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம ஜின்னு கிடையாது. நம்ம வந்து ஆய்வு கட்டுறவனே எழுத போல. இப்போ ஜின்னு என்றால் என்ன, அதோடைய வடிவம் என்ன, அது எப்படிப்பட்டது, அது அவங்க பார்த்துக்குவாங்க, ஜின்னை பார்த்துக்குவாங்க. நம்ம யாரை பார்க்கணும்? இப்போ என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், மனிதனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான். அப்போ முதல்வர் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து இருப்பதற்காகத்தான் இங்கே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை என்னை படைத்தவன் சொல்லிவிட்டான். இப்படி வழங்கினது சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி இல்லை, அல்லது தலை சிறந்த அறிஞர் இல்லை, அல்லது உலகம் மதிக்கிற ஆள் கிடையாது. என்னை படைத்தவன் சொல்கிறான், நான் எதுக்காக படைக்கப்பட்டேன்னு. அப்போ என்னை படைத்தவன் என்னை எதற்காக படைத்ததாக சொல்லுகிறானோ அதுதான் நான் கேட்கணும் ஃபஸ்ட்டு. நான் ஏன் வேற ஆள் சொன்னது கேட்கணும்? அந்த கேள்வி உள்ளத்தில் நம்மளுக்கு வரும். இப்படி படித்தா வரும். ஓதிட்டு முடிச்சா வராது, உண்மையிலே வராது. ராகம் ஓதும், ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் ஓதிடுவோம், வராது. ஏன் வராது? நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்குள்ளே வராமல் நான் தனிமையில் உட்காந்து சிந்திக்க முடியாது. அங்கே சிந்தனையை தடுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது. என்னுடைய சிந்தனைகளை மாற்றி அமைப்பதற்கு நிறைய டீம்ஸ் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது ஒரே பெருசு குரான் மட்டும்தான் இன்னைக்கு. ஏன்னா அது மாத்திரம்தான் உண்மையை சொல்லணும். படைத்தவன் மாத்திரம்தான் உண்மையை சொல்லுவான். அப்போ உண்மையிலிருந்து உண்மையை பெற வேண்டும், பொய்யிலிருந்து உண்மையை பெற முடியாது. உண்மை எது என்று நாம் நம்புகிறோமோ அந்த உண்மையிலிருந்து தான் உண்மையை பெற வேண்டும். அந்த உண்மை என்ன? நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நான் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், வணங்க வேண்டும். அந்த அர்த்தமும் அங்கே இருக்குது. அபத என்றால் வணங்கினான், யாபூதுன்னா வணங்குவதற்காக, அந்த அர்த்தமும் இங்கே இருக்குது. இந்த அடிமையும் வணங்குதல் என்ற ரெண்டு விஷயம் ஒன்றோடு சேர்ந்து உள்ளது. அது அடிமைன்னா என்ன, வணங்குதல்னா என்ன, ரெண்டும் ஒன்று தான். வார்த்தை தான் தமிழில் வித்தியாசமாக இருக்குது. அடிமை என்றால் ஓன்னு சொல்கிறத அப்படியே கேட்கறது, வணங்குதல் என்றால் அவனுக்கு அடிபணிந்து வாழுகிறது. அப்போ அல்லாஹ் வந்து இதை வந்து பிரித்து நமக்கு சொல்லியிருக்கிறான். இந்த வணங்குதல் என்று சொன்னால் ஒன்று வெளிப்படையாக நாம் செய்கிற வணங்குதல், அது நல்லா தெரியுது நம்மளுக்கு. தொழுதல், குனிகிறோம், சஜதா செய்கிறோம், ஓத வேண்டியது ஓதுகிறோம், சலாம் கொடுக்கிறோம். அது அல்லாத இன்னொரு அடிமைத்தன்மை இருக்குது. என்னது? அவன் சொல்வதை நான் அப்படியே கேட்டு வாழ்க்கையை நடத்தி கொள்ளுதல். அப்புறம் ஒரு கேள்வி வரும், எதுக்காக அவன் சொல்வதை கேட்டு நான் வாழ்க்கை நடத்தணும் என்றால்
அவன் தான் எனக்கு உயிரை தந்திருக்கிறான். பல இடங்களில் வருது. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹரி லம் யக்குன் ஷையன் மதுக்குரா. உனக்கு எந்த விதமான அட்ரஸே கிடையாது. உனக்கு அல்ல நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா இருக்கும், உனக்கு எந்த அட்ரஸுமே கிடையாது. உன்னுடைய ரா மெட்டீரியல் மூலப்பொருள் எதுவுமே கிடையாது. எவனும் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா விந்தணுன்னு சும்மா சொல்லுவான், விந்தன்னு ஸ்பேம் அப்படிமா இங்கிலீஷில். அதனால் நீ படைக்கப்பட்டான்னு சும்மா ஆய்வு சொல்லுவான். கண்டே பிடிக்க முடியாதுங்கிறான்லாங்க. உனக்கு எந்த விதமான மூலப்பொருளே இல்லாமல் இவன் சும்மா வெளிப்படையாக கொஞ்சம் டாக்டர்னு படிச்சுட்டு அது ஸ்பேம் அது விந்தனுங்கிறான். ஆனால் ஆய்வு சொல்லுகிறது இன்னைக்கு அதை பற்றி ஆய்வு சொல்கிறாங்க. அந்த ஒரே ஒரு துளி அது அந்த அணு இருக்குல்ல, அது ஆயிரக்கணக்கான அணுக்கள் போட்டி போட்டு கொண்டு பெண்ணின் கருமுட்டையை மோதுவதற்காக பாடுபடுகிறது. எப்படி பாருங்க, படிச்சிருக்கான் பாருங்க. நம்ம நல்லா ஒரே ஒரு அணு தான் பெண்ணுக்கிட்ட ஏற்படுகிற ஒரே ஒரு கருமுட்டை தான் பெண்ணுக்கு ஏற்படும். பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வயதுக்கு வந்த பிறகு மாதத்திற்கு ஒரு தடவை ஒரே ஒரு கருமுட்டை மாத்திரம் பெண் மூலமாக வரும். ஆனால் ஆண் மூலமாக செல்லுகிற அணுக்கள் இருக்குல்ல, அதை கணக்கிலடங்காத அணுக்கள் செல்லும். ஒன்று மற்றொன்றோடு நீந்தி கொண்டு செல்லும். நீந்தி கொண்டு சென்று அது எதை வெற்றி பெறுகிறதோ அது போய் அந்த கருமுட்டை போய் மோதும். அது மோதும் போது தசை பிண்டமாக மாறும். 4 மாதம் வரைக்கும் எந்த உயிரினுமே அங்கே கிடையாது. அதுக்கு தசை பிண்டமாக 4 மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரூஹை கொடுப்பான். அந்த அம்மா வைத்துக்கொள்ள ரூஹை கொடுத்து அதுக்கு காது என்றும் கண் என்றும் மூளை என்றும் கை என்றும் கால் என்றும் எலும்பு என்றும் தசை என்றும் நரம்புகள் என்றும் படைத்து ஒரு 9 மாதத்தில் 10 மாதத்துக்குள்ளேயே ஒரு முழு உருவமாக யாருமே கணக்கிட முடியாத அட்ரஸ் இல்லாத ஒரு பொருள் இருந்தாலும் அவனை படைச்சிருக்காங்கிறான்ல. இங்கே அதான் கேட்குறான்ல, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹரி லம் யக்குன் ஷையன் மதுக்குரா. மற்ற பொருள்களுக்கெல்லாம் ரா மெட்டீரியல் இருக்குது, உனக்கு ஒன்றுமே கிடையாது. நீ உம்மா வைத்துக்குள்ள திண்ட சோறு இருக்குல்ல, அதை நினச்சி பார்த்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி உள்ள சோறுங்கிறான் அல்லாது. அது வெளியே அந்த அளவுக்கு தின்றுக்கிறோம் நம்ம 9 மாதம். எதெல்லாம் அலட்சியப்படுத்தப்படுகிறதோ, எதெல்லாம் ஒன்றுக்குமே லாயக்கு இல்லாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் அசிங்கம் என்று நீ சொல்லுவியோ, உன்னுடைய வேட்டியில் பட்டாக்கா கழுவியோ, அதை கழுவுனா தான் மனசு நிம்மதியாக இருக்குமோ, அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க பொருள் இருந்தால் உன்னை படைச்சிருக்கிற, நீனும் பெருமை பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மளை பார்த்தெல்லாம் கேட்குறான். அப்படி கேட்டுட்டு சொல்கிறான், நான் உன்னை படைச்சிருக்கிறது நோக்கமே இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு, வாழ்ந்த பிறகு கபருக்கு போகிறதுக்கு, கபருக்கு பிறகு விசாரணைக்கு, அதுக்கு பிறகு சொர்க்கமான நரகமாக தீர்மானிப்பதுக்கு, இதுக்கு மட்டும்தான். இந்த ப்ரோக்ராம் படி வாழ்ந்துக்கிட்டு நீ உலகத்தில் கொடுக்கறத எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. அல்லாஹ் சொல்கிறான், ஜால்னா லக்கும் மாஃபில் அர்லி ஜமியா. குர்ஆன் வசனம் இதெல்லாம். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க எல்லா பொருளும் உனக்கு தான். அதையெல்லாம் அனுபவித்து கொண்டே அடிமைத்தனத்தை நீ காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்தையும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது. எப்படி சொன்னனோ அனுபவிக்கணும். ஆண் பெண் அனுபவிக்கணும், தங்க வெள்ளி அனுபவிக்கணும், விளைநிலங்கள் அனுபவிக்கணும், கால்நடைகள் அனுபவிக்கணும். இப்படி பல பொருள்கள் சொல்லிட்டு பொல்ல சொல்கிறான், எல்லாமே உனக்கு தான். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தி விட்டு நான் என்ன சொன்னனோ அது மாதிரி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை எப்போ வேணும்னாலும் பிடிச்சி இழுத்து கொண்டு போயிடுவேன். நான் எத்த வப்பாக்கும் மலக்குள் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துரிஞ்சவும். உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே உயிரை எடுக்கிற மலக்கு நம்மோடையே இருக்கிறாரு. கமாண்டு வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாருப்பா. அதுக்கு பிறகு லையு அஹ்ரல்லாஹ நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, கொஞ்ச நேரம் டைம் கொடுக்க மாட்டியான்னு கேட்க முடியாது. அதனால் இது போன்ற வசனங்களை படிக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், உன்னை பற்றி நீ எதற்காக படைக்கப்பட்டா என்பதை முதல்ல விளங்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே செய்த விஷயங்கள் எல்லாம் டோன்ட் கேர், பிரச்சனை இல்லை, என்கிட்ட வந்துருங்கிறான்ல. மௌத்தார வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது, என்கிட்ட வந்துரு. ஆனால் நோக்கம் சரியாக உனக்கு வச்சுக்கணும். முதல்ல இந்த உலகத்தில் வாழும்போது இதுக்காகத்தான் என்னை படைச்சிருக்கிறாங்க நோக்கம் வந்த பிறகு மற்றதெல்லாம் இன்ஷால்லா எல்லாமே வந்துடும். நம்ம சாப்பிட வேணாம்னு சொன்னான்ல, சாப்பிட வேணாம். அப்புறம் நம்ம ஆடைகள் நல்லா போட்டுக்க வேணாம் அப்படியே சொன்னான். இன்னும் நல்லா குழு வசரப்பு, நல்லா சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு, சந்தோஷம் என்ஜாய் பண்ணு. அந்த என்ஜாய் பண்ணுற விஷயம் முழுமையாக இருக்கும் உனக்கு இந்த உலகத்தில். நீ ஓடுறதெல்லாம் முழுமையாக இருக்காது. நீ ஓடுற பாயரி அங்கெல்லாம் பார்த்துட்டு செட் ஆகாது உனக்கு. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒன்றால் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. நீ போட்ட ப்ரோக்ராமில், அல்லாஹ் போட்டு கொடுக்குற ப்ரோக்ராமில் முழுமையாக மௌத்து வரைக்குமே இன்பத்தை அனுபவிக்க முடியும். அவன் போட்ட ப்ரோக்ராம் படி கரெக்டாக நம்ம செயல்பட்டோம்னா எல்லாம் செய்ய சொல்கிறான்ல. தொழ வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இன்பத்தை அனுபவிக்கும் போது அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கணும். அது
உலகம் வேண்டான்னு அல்லாஹ் எங்கேயுமே சொல்ல. உலகம்தான் உன்னுடைய வயல். துன்யா மஸராத்துல் ஆஹிரா. உலக வாழ்க்கை தான் உன்னுடைய விளைய நிலம். அதில் போடுகிற விதை தான் முளைக்க போகுது. அதனால் நீ நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு என்னை வழிபட வேண்டும். நான் சொல்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டும். உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்குறேன். பின்னாடி வசனங்கள் வந்து நான் நேரத்துக்கு சுருக்கம் முடிச்சுக்கிறேன். பின்னாடி வரக்கூடிய வசனங்களில் அவன் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறான், நீ என்ன அங்கே போய் நிற்கிற, இதெல்லாம் கேட்குறான். மா உரிது மின்கும் ரிஸ்கின், எப்படி சொந்த போய்கிட்டு அங்கே போய் நிற்கிறான் தின்னுண்டு. எப்படி திங்க அது? அல்லாஹ் சொல்லிட்டே உன்ட்டேருந்து நான் உணவு வைக்கிறேன், நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ சாப்பிடு, ஏழைகளுக்கு கொடுன்னு நம்மளுக்கு சொல்கிறோம். அப்போ ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, ஒரு லைன் தான் படிச்சிருக்கிறேன். நான் இப்போ வம்மா கலத்துல் ஜின்னல் இன்ஸ் தான் படிச்சிருக்கிறேன். இந்த ஒரு வசனத்துக்குள்ள குர்ஆனில் இருக்கிற மனிதர்களை பற்றி அத்தனை வசனங்களும் உள்ளே வந்துடும். அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு குர்ஆன் வசனத்தை படித்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கே என்ன பேசுனாங்கன்னு பார்த்து நம்ம அப்படியே காதில் வாங்கிட்டு அப்படி விட்டுட்டு போகாமல் உள்ள ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்குது, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்காங்களா? நம்ம அறிவுகள் வந்து வேறு பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு அறிவு எல்லாருக்குமே இருக்குது, எல்லாமே எல்லாம் படித்து வச்சுருக்கிறான். பல குழுவினர்கள் நம்முடைய அறிவுகளை வந்து வேறு பக்கம் திசை திருப்பி வைத்திருக்கிறார்கள். அதில் வந்து அது செஞ்சுக்கிட்டே வேறு வழி இல்லை. இன்னைக்கு நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். போய் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், மொத்தமாக சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், இந்த கொள்கைக்கு மாற்றமாக வலையை விரித்து நம்மை அவர்கள் பிடித்து வைத்து கொண்டார்கள். பிடித்து வைத்து கொண்டவர்கள் சுத்தம் பண்ணுவார்களா? சுத்தம் பண்ண மாட்டார்கள். சால்னா வைப்பாங்க நம்மளை வச்சு, மீன் மாதிரி வச்சுங்க. நம்ம வலையை போட்டாச்சு, மீனை பிடிச்சாச்சு, மீனை பிடிச்சி சால்னா தான் வைக்க உதவும். வேறு தண்ணியில் போட்டு நம்ம கழுவ மாட்டான், அவன் உயிரோடு வாழ விட மாட்டான் நம்மளை. அப்போ டெக்னாலஜிஸ் வந்துருக்குது, எல்லா வசதிகளும் வந்துருக்குது. எனக்கு யூடியூப் இருக்குது, எனக்கு ஃபேஸ்புக் இருக்குது, எனக்கு ட்விட்டர் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அதனால நான் வந்து இப்படி தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலேருந்து உலகம் அழிகின்ற வரை மனிதனுடைய எல்லா படைப்புகளும் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இவன் டிசைனுங்கிற பேரில், டெக்னாலஜிங்கிற பேரில் ஏதாவது மாற்றி வச்சுக்கிட்டு தான் மாறிட்டதாக சொல்லிக் கொள்கிறான். யாரும் மாற முடியாது, மாற்றவே முடியாது. இவனாலையும் படைப்பு அதே தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னவோ அதான் நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன் போல் அப்படி தான் வரும். 2 கண்ணு தான், 2 கால் தான், 2 கை தான், ஒரு உறுப்பு தான், இதயம் தான், நரம்பு தான், மூளை தான், கண்ணு தான், காது தான். நீங்கள் மாற்ற சொல்ல போய் வேணும், மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னாக்கா, அல்லாஹ் ஒரு ஆன்மாவிலிருந்து நம்மை அனைவரையும் படைத்து நோக்கம் என்னவோ அதை செய்துவிட்டு வர சொல்லுகிறான். எந்த கமாண்டை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் சொன்னானோ அதே கமாண்டு தான் உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே. அந்த கமாண்ட் என்னது? என்னை படைத்திருப்பது அவனுக்கு அடிமைத்தனமாக இருப்பதற்கு, அவன் சொல்வதை கேட்பதற்கு. அவன் சொல்கிறது எனக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நமக்கு பல விஷயம் புரியாது, ஆனாலும் அவன் சொல்லிவிட்டானா அதான் உண்மை நம்புகிறோம். உண்மை நம்பின பிறகு அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கு பிறகு நம்மை குறித்து அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு இன்னும் பார்க்கணும். இந்த ஒரு வாயத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னாக்கா நம்மை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறான், எத்தனை வசனங்கள் குர்ஆனில் இருக்குது, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதை படித்து பார்த்து நம்ம வந்து விளங்கும் பொழுது தான் ஓஹோ நம்ம வந்து வேறு ரூட்டில் போயிட்டுருக்குறோம் அது நமக்கு முதல்ல விளங்கும். நமக்கு விளங்கினாதான் நம்ம நடக்க முடியும். நம்ம நடந்தால் தான் நம்ம ஃபேமிலி, ஒய்ஃப், பிள்ளைங்க நடப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நடப்பாங்க. நம்ம அவங்க வலையில் போய் விழுந்துவிட்டோம். இப்போ நம்ம வலையில் அவங்கள வர வைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே நம்ம எடுக்கவில்லை. இல்லை மாஷா அல்ல நாடியர்களை தவிர எல்லாரையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும்னாக்கா இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும். எங்கள் குர்ஆன் எங்களுக்கு புரியாதுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா படைத்தவன் சொல்லுகிறான், வழக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன் விக்ரி ஃபஹல்மி முத்தக்கிர். ரொம்ப ரொம்ப இலகுவாக இந்த குர்ஆனை நான் வைத்திருக்கிறேன், அதை படித்து விட்டு யாரெல்லாம் சிந்திக்கப் போகிறாயின்னு நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். எந்த ஆலிம் சாஹ் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு குர்ஆன் புரியாது எங்கள்கிட்ட வாங்கன்னு சொன்னால் எந்த ஆலிம் சாஹ் சொன்னாலும் நம்பாதீங்க. அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் கூட குர்ஆனை கையில் எடுத்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வச்சு அதை படித்து விளங்குகிற அளவிற்கு அல்லாஹ் அதற்கான பெரிய டீமையே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவங்களாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு குர்ஆன் இருக்கிறது. சவுதி அரேபியா போனவங்களுக்கு தெரியும். மதினா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளத்தில் நூலகம் இருக்கிறது. அங்கே வேலை என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அனுப்புகிற வேலை மட்டும்தான். ஒரு நாளைக்கு 1 லட்சம் குர்ஆன் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க.
எல்லா மொழிகள்லையும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய வேலையை வாங்கி கொண்டு தான் இருக்கிறான். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வச்சிருக்கிறான். சில பழைய காலத்து ஆளுங்க சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட வாங்க உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ப தேவையில்லை. குர்ஆன் எல்லோருக்கும் புரியும். அதை படித்து பார்த்தா எல்லாருக்கும் புரியும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய மாற்றமுக்குள்ளே ஏற்படும் என்பதை முழுமையாக நம்பி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அதை படித்து அதை விளங்கி ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 15 வயசு தானே ஆகுது, 10 வயசு தானே ஆகுது, நம்மளாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதற்கான முயற்சி எடுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய நாலேஜ் நம்மளுக்கு அல்லாஹ் தந்துடுவான். அதுக்கு பிறகு நாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பிறகு நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தினர்களும் சமுதாயமும் பயன்பெறும். அதற்கு நம்ம நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனே புரியணும், அதை முதல்ல உறுதி எடுத்துங்க. குர்ஆனே நம்ம எல்லாரும் புரியணும். அதுக்காக தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு. யாருக்கு 10 பேருக்கு புரியறதுக்காக கிடையாது. அவங்களே எடுத்துக்கிட்டாங்க இதை, அந்த அதிகாரத்தை. எங்களுக்கு புரியும், நீங்கள் புரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மக்களுக்காக அருளப்பட்டது இது. எல்லா மக்களும் படிக்கலாம். இது யாருக்கு தனி உடைமை கிடையாது. இது உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க எல்லா மனிதர்களும் கையில் குர்ஆன் எடுத்து படிக்க முடியும். அதை நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. இது நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. இன்னும் ஒரு காலங்கள் நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் நல்லா பேசுவோம். அப்போ இன்றைக்கி கிடைச்ச சப்ஜெக்ட் என்னது? நான் படைக்கப்பட்டது எதுக்கு? அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதற்கு. அவன் சொல்ல மாதிரி மாத்திரம்தான் வாழணும். அவன் நான் வாழ்வதற்கு என்ன சொல்லியிருக்கிறான் என்பது எங்கே போய் பார்க்கறது? அங்கே தான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு முதல் காரியமாக அடிமையில் முதல் காரியம் வணங்குதல், தொழுகைக்கு வந்துடணும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு காலை உள்ளே வச்சிடணும், பள்ளியாசல் வச்சிடணும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு லைட்டு போட்டு விட்டு தொழுவ ஆரம்பித்து சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்கள், வீட்டில் எல்லாமே வந்துடும். எகென்ஸ்ட் வராது. எல்லோரும் ஒரே கருத்தில் வந்தபோது எப்படி எகென்ஸ்ட் வரும்? நாம் இங்கே வாழ போகிறோம், கபருக்கு போக போகிறோம், விசாரணைக்கு நிற்க போகிறோம், சொர்க்கத்துக்கு போக போகிறோம். இவ்வளோ தான் நம்முடைய டார்கெட். உங்கள் ஸ்கூலில் கேட்டால், உங்கள் வாத்தியார் கேட்டால் சொல்லுங்கள், நீ என்ன ஆக போகிற அப்படி சொன்னால் இப்படி போகிற சொர்க்கத்துக்கு போகிறோன்னு சொல்லுங்கள். அவர் ஆச்சரியமே கேட்பார். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறது என்ன செய்யணும்? இங்கே என்னை படைத்தவன் எப்படி சொன்னானோ அப்படி வாழ வேண்டும். நான் மௌத்தாக இருக்கிறேன், கபருக்கு போக இருக்கிறேன், கேள்வி கணக்கு இருக்கிறது, அதுக்கு விசாரணை இருக்கிறது. அங்கே விசாரணை நல்ல பிள்ளையாக இருந்தால் சொர்க்கம் போவேன். இதுதான் நான் சொல்கிற பாடம். இதுக்கு எகென்ஸ்ட் வேணால் நீ கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள். அவங்கள யார் வேணாலும் சரி, நல்லா சவால் வைக்கலாம். இந்த கருத்துக்கு எகென்ஸ்டாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தியரி ஏற்படுத்தி மோதிப்பார் அப்படிங்கிறான்ல. மோத முடியாத ஒன்றும் மோதலை இது வரைக்கும் என்ன கண்ணா? இன்றைக்கி பேண்டை கழிச்சு விட்டு விட்டான். விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டு பெரியார்னு சொல்லிட்டு இருக்கிறான். வேற ஒரு நடந்தது இதுதான். அதனால் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆய்வு செய்து இது போன்று ஓதி படித்து விளங்கி செயல்பட்டு அல்லாஹ்வை முழுமையாக நம்ம நம்பி அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான முயற்சி நாம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை, அந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம சரியாக பயன்படுத்தி எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அடுத்த கட்டம் என்னது? கபருக்கு போவதற்கு என்ன செய்யணுங்கிறத வாழும்போதே யோசித்து பார்த்துட்டே இருக்கணும். எப்போ வேணாலும் கபர் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அது எந்த கேள்வி யாரும் கிடையாது. வயசாகி தான் வரணும், சின்ன பிள்ளைக்கு வரலாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தர வேண்டும். குர்ஆனை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு எல்லாம் தர வேண்டும். அதை விளங்கி சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்ற விஷயத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு மூளையை நமக்கு எல்லாம் தர வேண்டும். அந்த மூளை மூலமாக நான் வாழ்வதற்கு எல்லாம் எனக்கு உதவி செய்ய, நமக்கு வாழ்வதற்கு எல்லாம் உதவி செய்ய வேண்டும். நம் குடும்பத்தினர்களை அதன் பக்கம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த குடும்பம் தான் இந்த உலகத்தை சிறந்த குடும்பமாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருக்கும். அதன் மூலமாக சமுதாயம் பலன் பெறும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள் மிக 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 நிறைய போடலாம். அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறது. அந்த மோசமான நிலைமையிலிருந்து சில பேர்களை மாத்திரம் தன்னுடைய அருளால் அல்லாஹ் காப்பாற்றி வைத்திருக்கிறான். அந்த லிஸ்ட்டில் தான் நம்மளாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிரச்சனை இல்லை. 2 பேரை வச்சு எல்லாம் வேலை வாங்கிடுவோம் அந்த உலகத்தில். அதனால் நம்ம அந்த லிஸ்ட்டில் வர்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு அருள் படைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க